தோழர்களே வணக்கம். பொதுவா இந்த வீடியோக்கள் போடுறதுக்கான பெரிய நோக்கம் என்னன்னா, அடுத்த தலைமுறை நம்மளுக்கான வாரிசுகள் ஒவ்வொரு குடும்பத்திலான அடுத்த தலைமுறை வந்து சரியா வரணும் அப்படின்ற நோக்கம் தான் மெயினான விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைகள் தான் அடுத்த தலைமுறை, அடுத்த வாரிசுகள். சரி, அது எந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும்? முதல்ல வந்து நமக்கு குழந்தைகள் பிறக்குது. முதல்ல எனக்கு குழந்தைகள் பிறக்குது, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதே நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு குழந்தை பிறகுன்றதை விட நான் தான் குழந்தையா பிறந்திருக்கேன். ஏன்னா நம்ம ரத்தம், நம்மளோட குணநலம், நம்மளோட ஜீன் சொல்றோம்ல, அதுல எல்லா குணமும் வருதா இல்லையா? நம்மளோட பழக்க வழக்கம், நம்மளோட செய்கை முதற்கொண்டு வருது. இப்போ நமக்கு குழந்தை பிறகுன்றதை விட நம்ம தான் குழந்தையா பிறந்திருக்கோம். அதை உணரணும். பேர் மட்டும்தான் மாற்றி வைக்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம வரும் காலங்கள்ல வந்து எதை தவற விட்டோமோ, எந்தெந்த தவறு செஞ்சோமோ, நம்ம எதை தவற விட்டோமோ, எதுல கவனமா இருந்திருக்கணுமோ, நம்ம இப்ப நினைக்கிறோம்ல, இந்த படிச்சிருந்திருக்கலாம், இந்த சரியா செஞ்சிருக்கலாம், இந்த வயசுல இந்த வேலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். அதுல நம்ம கவனமா இருக்கணும். நம்ம குழந்தைகள் வளர்த்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யானை இருக்கு. சரிங்களா? ஒரு யானை இருக்கு. அந்த யானைய பாகன் வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்கிற அளவுக்கு அவர் வந்து கையில ஒரு குச்சியை வச்சு சொல்றதெல்லாம் கேட்குது. அப்ப அந்த யானை அந்த பாகன் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சாரா? இல்ல. அந்த குச்சிக்கு பயப்படுதா? இல்ல. அவர் அந்த யானையை பழக்கி இருக்கார். இவ்வளவு பெரிய யானைய அவர் பழக்கின ஒரே காரணத்துக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்குது. சரிங்களா? அப்ப நம்ம குழந்தைகள் வந்து பல யானைகளுக்கு சமம். அப்ப அதை எந்த மாதிரி நம்ம வளர்க்குறோமோ அதுக்குமான பலன் தான் அந்த அந்த குழந்தைகள் வந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறையில அது உருவாக்கப்படும். அதுக்கான பலன்கள் தான் அதிக தலைமுறைகளுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஒரு விதை போட்டு ஒரு செடி வளர்க்குறோம். அந்த செடி மரமாகிற வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும்? அதுக்கான தண்ணி விடணும், அதுக்கான உரம் போடணும். அது வளர்ந்து வரும்போது கிளைகள் முன்ன வளரும் பொழுது, அது தவறா வளரும் பொழுது அந்த கிளைகளை வெட்டி விடணும். அப்ப அந்த மரம் நேரா போயிடுச்சுன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பார்க்க போறோம். நல்லா தெரிஞ்சு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை சரியா பார்த்தோம்னா அந்த மரத்துல இருந்து அதுக்கான கனிகளோ அதுக்கான விஷயங்கள் என்னென்ன பலன் வேணுமோ அந்த பலன் பெற எப்படி கிடைக்கும்? அந்த காலம் வரைக்கும் தான் பார்க்கணும். எல்லா காலம் வரைக்கும் நம்ம குழந்தைகளை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கவனமா பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் குழந்தைகளை வந்து ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவசியம். இந்த வளர்ப்பு மட்டும் சரியா இருந்தா குழந்தைகளோட காலமும் நம்மளோட மீதி எதிர்காலமும் இந்த சமுதாயத்தோட எதிர்காலமும் ரொம்ப சிறப்பாக அமையும்.